நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி பிப்ரவரி 21 அன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. இதனை குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம். பிப்ரவரி 21ல வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு என்ன? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் உத்தரவின்படி திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள செட் எக்ஸாம். இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கக்கூடிய சட்ட மற்றும் சட்ட பிரிவு தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள 24/1/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த லா காலேஜ் ப்ரொஃபஸருக்கான பணியிடம். அதற்கு பாத்தீங்கன்னா நேரடியாக ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்பப்படுவதற்கு அறிவிப்பானது கொடுத்திருக்காங்க. அதாவது லா காலேஜ்ல பேராசிரியர், உதவி பேராசிரியர், அதே மாதிரி சட்டப்பிரிவிற்கு நியமனத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய செட் எக்ஸாம் 2024 சான்றிதழை ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யணும். அதற்கான போர்ட்டல்ல டிஆர்பி போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்யணும். அதற்கான ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்குது. அந்த தேர்வர்கள் டிஎன்செட் 2024 தேர்வுல தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்டப்பிரிவு பதவிக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பிரஸ் நியூஸ் ஆனது கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டிற்கான முதல் அறிவிப்பு 2025ல முதல் அறிவிப்பு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையுமே இணைச்சாங்க. நிபந்தனைகளும் அங்க குறிப்பிட்டுள்ள அனைத்து விவரங்களும் நிபந்தனைகளும் தேடி இந்த 24/1/2005 தேடிதப்பட்டதுல எந்த மாற்றமும் கிடையாது சொல்லி டிஆர்பி ஆனது பிரஸ் நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.